வணக்கம். பிகினர்ஸ்க்கான ஃபினான்ஷியல் பிளானிங் வீடியோ இது 4வது வீடியோ. முதல் 3 வீடியோ எல்லோரும் சின்சியராக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பெல் ஐக்கன் அழுத்த வேண்டாம், லைக் பட்டன் அழுத்த வேண்டாம், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்த வேண்டாம். இதனால் நீங்கள் பார்த்து பயனடைந்தால் போதும். 2008 தான் என்னுடைய 42வது வயசில் தான் என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டார்ட் ஆச்சு. போன வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருந்தேன். அது சார்ட்டிங் காமிச்சிருந்தேன், எக்ஸல் ஷீட்டையும். அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாகவும் ஒரு டென்ஷன் ஃப்ரீயாகவும் ப்ராக்டிஸ் பண்ண முடியுதுன்னு நம்புகிறேன். அதனால் நீங்களும் அந்த மாதிரி பயனடைங்கிறது தான் என்னுடைய விருப்பம். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி நம்மளுடைய சொத்து மதிப்பு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டு ப்ரொடக்ஷன் பிளானிங் எப்படி பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, கோல்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம என்ன ரிஸ்க் நம்மளால் எடுக்க முடியுங்கிறத அனலைஸ் பண்ணிக்கிட்டு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ப்ராடக்ட் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னால் உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். அதாவது சுத்தமாக ரிஸ்க் எடுக்க முடியாதவரா, இல்லை நீங்கள் அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடியவராக இருக்கலாம். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது பெட்டர். ஏன்னா ரிஸ்க் சுத்தமாக எடுக்கலாம், ரிட்டர்ன்ஸும் வராது. ஓவர் அக்ரெசிவாக இருந்ததுன்னா ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். உங்களுடைய கேபிட்டல் லாஸினுடைய சான்சஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு ஆர் லெஸ் ரிஸ்க் இன்கம் கேட்டகரின்னு தனியாக பிரிச்சுக்கிட்டோம். இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது, பட் அது இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்து கோல்டு, ரியல் எஸ்டேட், டைரக்ட் ஷேர்ஸ், அதாவது டைரக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ஸ்டாக் வாங்குறது. அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அது டீட்டெயில்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸுங்கிறது இட் ஷுட் பி அ பியூர் இன்சூரன்ஸ். நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற கேட்டகரியில் தூக்கணும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி, இது யார் எதை சொன்னாலும் டேர்ம் இன்சூரன்ஸ் தவிர வேறு எதுவும் பேசாதீங்க. ஸோ நம்ம அது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்லேருந்து அது தூக்கிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிள், எந்த மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அலோகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபிக்ஸ்ட் அண்ட் லெஸ் ரிஸ்க் இன்கம் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வருது ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அண்ட் ரெக்கரண்ட் டெபாசிட்ஸ். இது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வர இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரெகுலர் இன்கமோட சேர்த்துனா நீங்கள் ஒரு 30% ஸ்லாப்ல இருந்தீங்கன்னா, ஸோ 30% டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது எந்த டியூரேஷன் வேணாலும், ஷார்ட் டேர்ம் இருக்கலாம், 5 இயர்ஸ் இருக்கும், எப்படி வேணாலும் வரும். பட் இதில் ஒன்று என்னன்னா, நீங்கள் 5 இயர்ஸ் போட்டிங்கனாலும் ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கணக்கில் கொண்டாந்து அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். இது ஒன்று தான் அந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் ஃபார் 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு. இது ஒரு சேஃபானது கவர்மெண்ட் ஸ்கீம். போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் ஆத்தரைஸ் பேங்க்ல ஓப்பன் பண்ணலாம். ஸோ ப்ரெசென்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.1. ஸோ எவ்ரி 3 மந்த்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் அது இன்ட்ரெஸ்ட் வந்துடும். பட் அந்த இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு டேக்ஸபிள். அதேமாதிரி பிரதான் மந்திரி வந்தனா யோஜனா, இதுவும் 15 lakhs வரலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். பென்ஷன் ஸ்கீம் இன் எல்ஐசி. இதுவும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அரௌண்ட் ஒரு 7.7 அந்த கேட்டகரியில் இருக்கும். அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் அது பென்ஷன் எப்படி வேணாலும் மந்த்லி பென்ஷனா அல்லது குவார்டர்லி ஆஃப் இயர்லிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். 10 years லாக்இன் பீரியட். அது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இது ஒரு பென்ஷன் ஸ்கீம். நீங்கள் எல்லா முதல்ல எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் இருந்தது, இப்போ எல்லா பப்ளிக்கும் பண்ணலாம். பட் இது ஒரு லெஸ் ரிஸ்க்னு சொல்ல முடியாது. நீங்கள் எந்த மாதிரி ஃபண்ட் அதில் செலக்ட் பண்ணுறீங்க பொறுத்து இருக்கு. நீங்கள் டெட் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா ரிஸ்க் கம்மியாக இருக்கும். இதே ஒரு ஷேர்ஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டிங்கன்னா அந்த ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். பட் அதை பற்றி டீட்டெயிலாக அதுக்கு ஒரு தனி வீடியோ தேவைப்படும். அது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே தெரிஞ்சோம். ஸோ அதுக்கு அடுத்து முக்கியமான இது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணலாம். 15 years லாக்இன் பீரியட். மாதத்துக்கு ஒரு 1.5 lakhs வரலாம் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா, இதில் வர்ற இன்ட்ரெஸ்ட் இன்கம் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. எவ்ரி இயர் உங்கள் அக்கௌண்ட்டில் அது இன்ட்ரெஸ்ட் சேர்த்துருவாங்க. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டேக்ஸே கிடையாது. நீ 5 வருஷம் எடுக்கும்போது ரிட்டர்ன்ஸுக்கு டேக்ஸ் சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி தான் அந்த சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் ஃபார் கேர்ள் சைல்டு. ஒரு கேர்ள் 10 yearsக்குள்ளார இருந்ததுன்னா நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவும் கண்டிப்பாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். இதுவும் 1.5 lakhs per year. மெச்சூரிட்டி 21 years of age. 18 yearsக்கு அப்புறம் ஒரு சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் நம்மளுடைய டெட் போர்ட்ஃபோலியோவில் கம்பல்சரியாக இருக்க வேண்டிய ஒன்று. அடுத்து நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். இதுவும் ஒரு சேஃபான டெபாசிட் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்ல, போஸ்ட் ஆஃபீஸில். இதுவும் 5 years லாக்இன் பீரியட். இன்ட்ரெஸ்ட் அரௌண்ட் 7.5 7.7 அந்த ரேஞ்சில் இருக்கும் இப்போ சூழ்நிலையில். சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ்க்கு இந்த மாதிரி அதுவும் ஆல்டர் ஆகும். இப்போ 7.7%. அதுவும் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு டாக்ஸபிள் தான். ஸோ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் டைரக்டாக கம்பெனியினுடைய பாண்ட்ஸ் வாங்கலாம். அந்த பாண்ட் எல்லாம் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக வாங்கலாம். அதுதான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அதர் சேஃபர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ்.
இது என்எஸ்சியோட லிங்க் ஆயிருக்கும். எப்பயுமே 0.35% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எவ்ரி 6 months உங்க அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிடும். பட் இதில் லாக்இன் பீரியட் 7 years. நீங்கள் இதில் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இதுவும் ஒரு சேஃபானது தான். இதில் கவர்மெண்ட் பேஸ்டு ஸ்கீம் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் ஸ்கீம், பிரதான் மந்திரி யோஜனா, நேஷனல் பென்ஷன், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட், நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேஃபான அவென்யூஸ் தான் அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டில் நீங்கள் வந்து இந்த எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிசிக்கல் கோல்டு வாங்கி வைக்கலாம். ஆர்னமெண்டல் கோல்டு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுக்காதீங்க. ஏன்னா இதில் மேக்கிங் சார்ஜஸ் அது எல்லாம் போட்டு நிறைய லாஸ் ஆகும். அது ஒரு எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியில் போய்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு லேடிஸ்னால் அதிகம் விரும்புவாங்க ஆர்னமெண்டல் கோல்டு. பட் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாட்டாக கன்சிடர் பண்ணாதீங்க. அது ஒரு எக்ஸ்பென்ஸ். அடுத்தது கோல்டு இடிஎஃப்ஸ். இது த்ரூ ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குறது. அதையே அவங்க மற்றவங்க வாங்கி கொடுக்குறாங்கன்னா அது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்துடும். கோல்டு இடிஎஃப்ல தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது டிஜிட்டல் கோல்டு. இது நிறைய பிரைவேட் இது கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ டிஜிட்டல் கோல்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது சோவரின் கோல்டு பாண்ட்ஸ். இதுதான் இதில் இருக்கிறதுலே பெட்டரான ஒன்று. ஸோ இதுக்கு ஒரு லாக்இன் பீரியட். இது வந்து ஆர்பிஐ அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் அந்த த்ரூ பேங்க்ஸ் வாங்கிக்கலாம். சோவரின் கோல்டு பாண்ட் அது வந்து எப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் வந்து 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அதனுடைய ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி அந்த மெச்சூரிட்டி பீரியட் 8 years, அந்த 8 years மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வர ரிட்டர்ன்ஸ் வந்து டேக்ஸ் ஃப்ரீ. பட் அதே நீங்கள் 5 years லாக்இன் பீரியட். அதில் 5 yearsக்கு மேலே நீங்கள் வந்து அதை வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் 20% டேக்ஸ் ஆஃப்டர் இண்டெக்ஸேஷன் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து டேக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ கோல்டை பொறுத்தவரைக்கும் சோவரின் கோல்டு பாண்ட் இஸ் த பெஸ்ட். நெக்ஸ்ட் சேஃபர் வேன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு. அந்த பிசிக்கல் கோல்டும் வாங்கலாம். பட் அது நீங்கள் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு அது கரெக்டாக வராது. பட் சேம் திங் தான் அது டிஜிட்டல் கோல்டு. அடுத்து நீங்கள் கோல்டு இடிஎஃப்ஸ் இப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் அதில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடித்த ஒன்று ரியல் எஸ்டேட். அதுக்கான ஏன் ரியல் எஸ்டேட்டினுடைய வேல்யூ இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டு போகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ், எம்டி லேண்ட் இருக்கலாம். இப்போ புதுசாக வந்து REIT, அது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு இருக்கு. ஸோ ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரலாம் நீங்கள் சொந்தமாக தங்கறதுக்கு ஒரு வீடு கட்டுறது ஓகே. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் எல்லாம் பில்டிங் கட்டுறதும் ஓகே. பட் வீடு அது ஒரு கட்டி வாடகைக்கு விடுறதுங்கிறது அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த வீடுங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரிஷியேட்டிங் ப்ராடக்ட். அதனுடைய ரிட்டர்ன்ஸ் ஒரு 2 to 3% மேக்ஸிமம். ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வீடுக்கு வந்து ஒரு 3% கிடைக்கும். ஸோ அதனால் அது வந்து இட்ஸ் நாட் ஐடியல். அதுவும் எஸ்பெஷலி அப்பார்ட்மெண்ட்ஸ் இஸ் நாட் அட் ஆல் ஐடியல். ஆனால் சுத்தமாக அது அப்ரிஷியேட் ஆகாது. ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா அது 2.5% தான் இருக்கும். பட் ஒன்று என்னன்னா நீங்கள் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்த கமர்ஷியல் ரெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 to 6% கிடைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அதில் ரிட்டர்ன்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அதே தான் ஒரு 12 to 13% இருக்கும். பட் அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அது எந்த மாதிரி ரிட்டர்னுங்கிறது அது எல்லாத்துக்கும் தெரியும். அதே தான் பொருந்தும் எம்டி லேண்டுக்கும். ஸோ இதில் எம்டி லேண்ட்லையும் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அது ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதை பாதுகாக்க வேண்டியதாக இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்க என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா, எவனோ உட்காந்துருவானா, அதை அப்பப்போ போய் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அது சேல் பண்ணும்போதும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். குழந்தைங்களுக்கு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கும் அது விற்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அனதர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷனை நீங்கள் இது பண்ண முடியாது. இப்போ ஒரு சப்போஸ் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நமக்கு அவசரமாக ஒரு 2 லட்சம் வருதுன்னா அந்த 2 லட்சத்துக்கான பகுதியை நம்ம விற்க முடியாது. மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் பண்ணலாம். பட் இந்த ரியல் எஸ்டேட்டில் அது பண்ணவே முடியாது. ஸோ ஓன் ஹவுஸ் அண்ட் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ் இட்ஸ் ஓகே. அதே மாதிரி கமர்ஷியல் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸும் ஓகே. மற்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து இந்த புதுசாக வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அதை மீறி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இது வழியாக பண்ணலாம். பட் இது புதுசு, இதனுடைய இது எனக்கும் தெரியாது. இது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்து பூல் பண்ணி ஒரு இடத்த அந்த ட்ரஸ்ட் வாங்கி கொடுக்கும். பல பேர்த்திட்டு இருந்து வாங்கலாம். நீங்கள் 1 லட்சம் போடலாம், 2 லட்சம் போடலாம், 50,000 எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அவங்க இப்போ வாடகைக்கு விட்டு அதுலேருந்து வர ரிட்டர்னை நமக்கு பிரித்து கொடுப்பாங்க. அது அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இதில் தான் பெரிய ப்ராப்ளம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்னா ரிஸ்க்கு, போனால் பணம் லாஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம கேள்வி போகிறதெல்லாம் அதாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்மாக உடனே வாங்கி உடனே விற்கிறது, அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறது, வாங்கிட்டு அடுத்து ஒரு வாரத்தில் விற்கிறது, அவங்களுக்கு தான் அந்த லாஸ்லாம் வரும். பட் லாங் டேர்முக்கு நமக்கு அந்த நான் சொல்கிற அந்த இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 7% இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம், அதை தாண்டி போகணும் அப்படின்னா இது ஒன்று தான் உங்களுக்கு
ஒரு வசதியான ஒரு மீடியா. அது நம்ம எவ்வளோ அது ரிஸ்க் இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி சேஃபாக அதை பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸை எல்லாமே பார்க்கலாம் நம்ம. ஸோ அதுக்கு அடுத்து இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்ட் என்ன, டாக்ஸேஷன். நீங்கள் எந்த டாக்ஸில் ஸ்லாப்ல இருந்தாலும் 10% தான் உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸில் கேபிட்டல் கெயின். அதுவும் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் கிடையாது. அதுக்கு மேலே வர்றதுக்கு 10% கட்டினா போதும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து லிக்விடிட்டி. நீங்கள் 1000 ரூபா வேணும்னா கூட இமீடியட்டாக எடுத்துடலாம். அதுவும் இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் அந்த ஒரு 50,000 வரலாம் அடுத்த செகண்ட் உங்களுக்கு வர்ற மாதிரி எப்படிங்கிறது நான் உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். நான் எனி எமர்ஜென்சிஸ் அதில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு 2 செகண்ட்ஸில் பணம் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு இதை சேல் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 2 days. அது நீங்கள் திடீர்னு ஒரு 1 லட்சம் அவசரமாக தேவைப்படுது, 2 நாளில் உங்களுக்கு பணம் வந்துடும். 50,000ங்கிறது இமீடியட்டு. அதுக்கு மேலே போகும்போது நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் 1 or 2 daysல வந்துடலாம். அதாவது மியூச்சுவல் ஃபண்டுங்கிறத பற்றி நான் ஒரு டீடைல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ தான் இருக்கும். அதை பற்றி பேசும்போது உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில் சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் இந்த ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பயப்படவே வேண்டியதில்லை. லாங் டேர்முக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம், எது வாழ்க்கையில் ரிஸ்க் இல்லை. இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம், அதுவும் ரிஸ்க்கு தான். ஆக்சிடென்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியாது, அதுவும் ரிஸ்க்கு. அதுக்காக ரோட்டில் போகாமல் இருக்கிறோமா? இப்போ ஏதோ படிக்கிறோம், படித்து ஒரு வேலைக்கு போகிறோம் அல்லது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், எல்லாம் ரிஸ்க்கு தான் அது. ஸோ அந்த ரிஸ்க்கை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த லாங் டேர்ம் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரிட்டர்ன் ஃபார் பீட்டிங் இன்ஃப்ளேஷன் அண்ட் வெல்த் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா தான் உங்களுக்கு, இந்த அவென்யூ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைரக்ட் ஸ்டாக்ஸ்ங்கிறது என்ன? ஸோ நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போகிறோம், ஒரு கம்பெனியினுடைய இதை வாங்குறோம். ஆல்மோஸ்ட் இது ஓனர்ஷிப் மாதிரி தான். அவங்க ப்ராஃபிட் ஆனாங்கன்னா நம்ம லாபம் வரும், அவங்க லாஸ் ஆச்சுன்னா நமக்கு லாஸ் ஆகிடும். ஹை ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியல் இருக்கு. அதே மாதிரி டைவர்சிஃபிகேஷன் இருக்கு. நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில வேணாலும் போய்க்கலாம். ஒரு ஃபார்மா இருக்கு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் இது, அந்த மாதிரி எது எது வந்து உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் வந்து எல்லாமே பாசிபிள். அதே மாதிரி லிக்விடிட்டியும் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி கம்பெனியோட டிவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கும். பட் இதுல ஒன்னே ஒன்று என்னன்னா ஹை ரிஸ்க், வாலட்டிலிட்டி மோர், ரொம்ப ஃபிளக்சுவேஷன் அதிகமா இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ். ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் எப்போ வாங்கணும், ஒரு வருஷம் கழிச்சு விற்கணுமா இல்லை விற்கலாமா, அது எல்லாமே நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அந்த ரிசர்ச்ல நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுதான் இந்த டைரக்ட் ஸ்டாக்ஸ்னுடைய இது. பட் இதே இப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது? இது வெரி சிம்பிள். அதுவும் நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்ஸுக்கான எக்ஸ்போஷர் தான். இப்போ நாம வந்து இது இன்வெஸ்டார்னு வச்சுப்போம். நாம போய் பணம் கட்டுறோம். அவங்க என்ன இது மாதிரி ஒரு பல இன்வெஸ்டர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மொத்தமாக பணத்தை வாங்குவார். அதில் ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த ஃபண்ட் மேனேஜர் இப்போ நம்ம ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் போய் ஸ்டாக்லேயோ இல்லை பாண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் 2 கேட்டகரி இருக்கு நான் சொல்கிறேன். அந்த ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து வர்ற ரிட்டர்ன்ஸை நமக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஒரு மினிமல் சார்ஜஸ் இவருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த அவர் பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுங்கிறது அது ஒரு அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. அது நமக்கு ஸ்டாக்குக்கு எக்ஸ்போஸ் ஆனாலும் பட் இன்னொருத்தர்கிட்ட அந்த பொறுப்பு வந்து நம்ம ஒப்படைச்சிடறோம். அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் அதே மாதிரி டைவர்சிஃபிகேஷன் இருக்கு, எக்ஸ்பர்ட் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து நாம தான் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். நம்ம ஏதாவது ஒரு தப்பு, டைம் நிறைய கன்சியூம் ஆகும். அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே அதில் கிடைக்கும். ரொம்ப கன்வீனியன்ஸு, அஃபோர்டபிலிட்டி. நீங்கள் 500 ரூபா கூட போடலாம், 1000 ரூபா போடலாம், 1 லட்ச ரூபா போடலாம், எவ்வளோன்னு போடலாம். இதுலேயும் அதே அந்த ஸ்டாக் எப்படி எக்ஸ்போஸ் ஆகிறமோ அந்த ரிஸ்க் இருக்கு. பட் டைரக்ட் ஸ்டாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரிஸ்க் வந்து கம்மி. பட் இதில் ஒன்று ஃபீஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்கும். அதுலேயும் எப்படி கம்மியாகிறதுங்கிறதையும் பார்க்கலாம். அது நமக்கு கண்ட்ரோலில் வராது. இப்போ நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்ஸில் இருக்கோம்னா நம்ம டிசைட் பண்ணுறோம், ஓ இந்த டைம் இந்த செக்டர் சரியாக ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு நாம் டிசைட் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம கண்ட்ரோல் இருக்காது. பட் அதே ஒரு அட்வான்டேஜ் தான் நமக்கு. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வேரியபிலிட்டி இருக்கும். முன்னால் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்தது, அடுத்த 5 வருஷத்தில் இது வருமானு கேட்டிங்கன்னா யாருக்கும் சொல்ல தெரியாது. ஸோ அந்த வேரியபிலிட்டி எப்பயுமே ஈக்விட்டின்னு போனீங்கனாலே, அதாவது ஷேர் மார்க்கெட்டுன்னு போனீங்கனாலே அந்த வேரியபிலிட்டி இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது வந்து ஈக்விட்டின்னு ஒன்று இருக்குது, டெட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னா அவங்க வந்து டைரெக்டாக ஸ்டாக்ல போகிறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ஸ்டாக்ல பண்ணுறது. நான் பாண்ட்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, அதாவது ஒரு சேஃபரான இன்கம்ல பார்க்கும்போது பாண்ட்ஸ் ஒன்று பார்த்தோம். அந்த மாதிரி பாண்ட்ஸை டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸில் இப்போ நம்ம டைரெக்டாக போய் ஒரு பாண்டை வாங்கினா அந்த அந்த கம்பெனி பாண்டோ இல்லை அந்த செக்யூரிட்டி நமக்கு வந்து ஃபியூச்சரில் கொடுக்குமா இல்லையா, அவன் எந்த மாதிரி திருப்பி கொடுப்பானா இல்லையா நமக்கு தெரியாது. அந்த ரிசர்ச் எல்லாம் இப்போ நம்ம ஸ்டாக்ல போய் எப்படி இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுதோ அதே மாதிரி இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த ரிசர்ச்லாம் பண்ணி எந்த பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸை கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அந்த சேஃபர் லெஸ் ரிஸ்க் கேட்டகரியில் இது வரும். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது பேர் தான் ஹைபிரிட் ஃபண்ட். இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்கா தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும்.
ஸோ நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்மளுடைய இப்போ எய்ம் என்ன? ஒன்று வந்து நம்மளுடைய கோல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கோல்லாம் ரீச் ஆகணும். அடுத்தது வந்து இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்தை தாண்டி நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு வரணும். ஸோ இந்த பணவீக்கத்தை தாண்டி நமக்கு வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து சேவிங் மனப்பான்மையிலிருந்து இன்வெஸ்டிங்கிற மனப்பான்மைக்கு வரணும். சேவிங்னா இப்போ ஒரு டெபாசிட்ல போகிறதுனா சேவிங்ஸ், இன்வெஸ்டிங்கிறது ஒரு ஃபண்டுலேயோ இல்லை வேற எதுலையோ ஒன்று போகிறதா இன்வெஸ்டிங். ஸோ அதுலேருந்து நம்ம இன்வெஸ்டிங்க்கு மாறணும். அதே மாதிரி என்ன பணம் இருந்தாலும் சும்மா கேஷாக வச்சிருக்கக்கூடாது. எப்பயுமே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட் ஆகிருக்கணும். நீங்கள் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்க, அடுத்தது வந்து அந்த பணம் வந்து நமக்காக அது கஷ்டப்பட்டு நம்ம கொடுக்கணும். அதை தான் அச்சீவ் பண்ணுறது தான் நம்முடைய மெயின் எய்மே. ஸோ இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங்னு ஒன்று இருக்குது, அது என்னங்க அதை சொல்கிறேன் நான். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேவிங் சொல்ல இன்வெஸ்டிங். ஈவன் ஒரு 20 or 25 இயர்ஸில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணுறீங்கனால அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கிறது என்ன? இப்போ சப்போஸ் ஒரு முதலீடு பண்ணுறோம், அது ஒரு 12% ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 20,000 போட்டு வரீங்க. 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய லாபம் வந்து 42,304 ரூபா இருக்குது. அதே 10 வருஷம் நீங்கள் தொடர்ந்து போட்டு வந்தீங்கன்னா அதனுடைய லாபம் பாருங்க 1,93. அடுத்தது 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா லாபம் வந்து 12,13. அடுத்த 10 வருஷத்துல தோராயமா 2 லட்சத்துலேருந்து 12 லட்ச ரூபா ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 10 வருஷம் 30 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரிட்டர்னுங்கிறது 48 லட்சம் ஆயிடுச்சு. 4 மடங்கு ஆயிடுச்சு. இதுதான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங். அதாவது நம்ம ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அது வந்து 12% 1,12,000 ஆகுது. அந்த 1,12,000க்கு அடுத்தது மறுபடியும் 12%. அதுதான் அந்த கம்பவுண்டிங்கிறது. அப்படி பார்க்கும்போது நீண்ட கால முதலீடா பார்த்தீங்கன்னா அதனோட ரிட்டர்ன்ஸு ஒரு வேற மாதிரியா இருக்கும். ஸோ இந்த பெனிஃபிட்டை நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம். ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுறீங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸு டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் எவ்வளோ ரிட்டர்ன் வருதுங்கிறத பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறோம், 7% போடுறோம். நீங்கள் ஒரு 30% ஸ்லாப்ல இருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ரூபா 10 பைசா அதில் போயிடும். ஸோ 4.90%, 4.9% தான் உங்களுடைய ரிட்டர்ன். இப்போ இன்னொரு இதில் அதே இதில் ஒரு 7% வருது, 10% தான் டேக்ஸ் கட்டுறீங்கன்னா அதுலேருந்து 70 பைசா தான் கிடைப்பீங்க. ஸோ 6 ரூபா 30 பைசா, 30% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ எப்பயுமே போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் முதலீடுகளை பிளான் பண்ணணும். ஸோ அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா அசெட் அலோகேஷன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எவ்வளோ பர்சன்டேஜில் எங்கெங்கே எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பயுமே அது ஒரு பேலன்ஸ் டயட் மாதிரி தான். இப்போ ஒரு பேலன்ஸ் டயட்னா சொன்னால் 60% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ஒரு 25% ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், அடுத்து கொலஸ்ட்ரால் இருக்கணும், விட்டமின்ஸ் மினரல்ஸ் 10% இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு எல்லாமே ஒரே இடத்துல போய் போடக்கூடாது. ஒன்றா கொண்டு போய் எஃப்டியில் போடக்கூடாது, ஒன்றா கொண்டு போய் கோல்டில் போடக்கூடாது, ஒன்றா கொண்டு போய் ஷேர்ஸில் போடக்கூடாது. ஸோ அதுதான் நம்ம அந்த அசெட் அலோகேஷன் சொல்கிறது. அது ஏஜுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி அது மாறுபடும். ஸோ ஒருத்தர் வந்து கேட்குறாங்கன்னா, சார் என்கிட்ட இருக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லு, எனக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கணும், எனக்கு 5 வருஷத்துல 3 மடங்கு ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ தேர்ஸ் நத்திங் அஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் ஆல்வேஸ் இந்த மிக்ஸ். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தா தான் அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் இருக்கா? கண்டிப்பாக அதுவும் கிடையாது. அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அவங்கவுங்க தான் அதை டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவை வந்து நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். அதாவது ஷார்ட் டேர்ம் கோல், இன்டர்மீடியட் கோல் அண்ட் லாங் டேர்ம் கோல். இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபிக்ஸ்ட் ஆர் லெஸ் ரிஸ்க் இன்கம் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ். அடுத்து மியூச்சுவல் ஃபண்டுடைய டெப்ட் ஃபண்ட்ஸ். ஸோ லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு அச்சீவ் பண்ணுறது கோல்டு, ரியல் எஸ்டேட், டைரக்ட் ஷேர்ஸ், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இது ஒன்லி ஃபார் லாங் டேர்ம். ஷார்ட் டேர்முக்கு இது நாளையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இதில் பொறுத்தவரை இந்த டைரக்ட் ஷேர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரிஸ்க்கு அப்படி எனக்கும் தோணுச்சு. ஏன்னா அது நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னால் அது அந்த அளவுக்கு பண்ண முடியல. அதனால என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் அது கிடையாது. ஸோ நாம் அதனால அந்த பகுதியை நம்ம எடுத்துருவோம். ஸோ அடுத்தது அலோகேஷன். ஸோ என்னென்ன அவென்யூஸுங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கிட்டோம். ஷார்ட் டேர்முக்கு, இன்டர்மீடியட்டுக்கு என்னென்னா, லாங் டேர்முக்கு என்னங்கிறது முடிவு பண்ணிட்டோம். ஸோ அது அலோகேஷன் எப்படி பண்ணணும்? இப்போ நீங்கள் சேவ் பண்ண ஒரு அமௌண்ட்டை முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ என்னுடைய பொறுத்தவரை நான் 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். ரியல் எஸ்டேட் தனியாக, அதர்ஸ் தனியாக. அதாவது லிக்விட் அண்ட் இல்லிக்விட். இல்லிக்விட்னா நம்மளால அது உடனே பணமாக பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு ஃப்ராக்ஷனாக முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃப்ராக்ஷனாக விற்க முடியாது. ஸோ அது வந்து மேக்ஸிமம் 25% வச்சுக்கலாம். இதுதான் என்னுடைய சஜஷன். மேபி அது 30% இருக்கலாம், 20% இருக்கலாம்.
மற்றது எல்லாமே வந்து அதர்ஸில் தான் இருக்கணும். ஸோ ஒரு 25% வச்சுக்கிட்டோன்னா மீதி 75% அதர்ஸ் கேட்டகரியில் கொண்டாந்தோம். ஒரு ரியல் எஸ்டேட் போக மீதி அதர்ஸுங்கிற கேட்டகரியில் நம்ம அலோகேஷன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் நமக்கு இப்போ இருக்கிற அவைலபிள் வந்து கோல்டு, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு, ஃபிக்ஸ்டு லெஸ் ரிஸ்க் இன்கம் அண்ட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அதில் கோல்டில் வந்து நம்ம அதிகபட்சம் ஒரு 10 to 15% போட்டால் போதும். ஏன்னு கேட்டால் கோல்டு வந்து அப்ரிசியேஷன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் அந்த ரீசெண்டாக ஒரு 4-5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஸோ அதனுடைய ஃப்ளக்சுவேஷன் வந்து அதிகம். ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஒரு 10 to 15% நம்ம அதில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸில் வரும். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெகுலர் இன்கமில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் 20% ஆஃப்டர் இண்டெக்ஸேஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி கேட்டகரி. ஸோ இது வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கம்பல்சரியே இருக்கணும். அது நார்மலான கால்குலேஷன் என்னன்னா 100 மைனஸ் யுவர் ஏஜ். சப்போஸ் இப்போ என்னோட ஏஜ் ஒரு 40னா 100 மைனஸ் 40 60% ஆகுது நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அது ஸ்டாக்காகவும் இருக்கலாம், பட் நம்ம அது ஸ்டாக்கு கன்சிடர் பண்ணல. ஸோ ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 40% யங்கர் ஏஜில் இருந்தால் தான் உங்களுடைய அமௌண்ட் வந்து க்ரோத் ஆகும், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். அதே மாதிரி கோல்ஸும் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ்டு லெஸ் ரிஸ்க் இன்கம் ஆர் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டில் தென், குட் பை.